உங்ககிட்ட ஒரு முட்டையும் ஒரு தக்காளியும் இருந்துச்சுன்னா இன்னைக்கு நைட்டுக்கு அந்த சாப்பாடு ரெடின்னு சொன்ன நம்புவீங்களா? நம்பித்தான் ஆகணும். வாங்க நான் காட்டி தரேன். இன்னைக்கு நைட்டு சரியான சம்பவம் இருக்குவாங்க. கடாயை வச்சுக்கலாம். இப்போ நம்ம எண்ணெயை விட்டுக்கலாம். இப்போ நம்ம முட்டையை அடித்து வீத்த போகிறோம். நீங்கள் ஒருத்தராக இருந்தால் ஒரு முட்டை வீற்றிக்கோங்க. நாங்கள் இப்போ ஒரு 5 பேர் இருக்கோம், அதனால 5 முட்டை நாங்கள் வீத்துறோம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்த முட்டையை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுப்போம். இப்போ அதே சட்டியில் நம்ம இப்போ மசாலா ரெடி பண்ண போகிறோம். மக்களே, அதுக்கு தேவையான எண்ணெயை வீத்தியாச்சு. மகளே நம்ம கொஞ்சமாக கடுகு போடுவோம். அதுக்கப்புறம் ஜீரகம் போடுவோம். நம்ம இயற்கையாகவே வளர்க்கிய கருவேப்பிலை போடுவோம். இப்போ நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை போடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். உள்ளி வந்து நல்லாவே செவத்தாச்சு. இனி நம்ம வெட்டி வச்ச தக்காளியை போடணும். அது கூட பச்சை மிளகாய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போடணும். நம்ம இப்போ மசாலா போட போகிறோம். ஃபஸ்ட்டு மஞ்சள் பொடி, மங்களகரமாக மஞ்சள் தூள், அப்புறம் வந்து மிளகா பொடி, அப்புறம் வந்து பெப்பர் எடுத்து வச்சுருக்கோம், பெப்பரையும் போடணும். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நினைச்ச மாதிரியே மசாலாவை பிடிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச முட்டையை போடுவோம். இப்போ வந்து மொத்தமாகவே தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போடுவோம். இனிமேல் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வீட்டில் தயார் பண்ணி வச்ச ரைஸை உள்ளாடி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நம்மளோட டிஷ்ஷு ரெடி. வீட்டில் ரெடி பண்ணி வச்ச ரைஸு சிந்தாமக்கண்டு ப்ரோ. நண்பர்களே, பார்த்தீங்களா, நைட்டுக்கான ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. நண்பர்களே, நம்ம இப்போ முட்டையை வச்சு ரெடி பண்ண எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதை நம்ம இப்போ டேஸ்ட் பார்க்க போகிறோம். கொஞ்சமாக சாஸ் வீற்றிருங்க, சாஸ் எடுப்போம். ஹோம்மேட் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றியா? இன்னும் கொஞ்சம் கொடுப்போம். உண்மையாகவே எக் ஃப்ரைட் ரைஸ் நல்லாவே இருக்குது. இது உங்களுக்கு நைட் டைமில் சாப்பிட வேண்டிய ஒரு அற்புதமான டிஷ். அதனால் இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அருமையாக இருக்கட்டும். அருமையான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி எல்லாம் எப்படி பண்ணணும்னு நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மறக்காமல் நாளைக்கு நைட்டே நீங்கள் இதை பண்ணி சாப்பிடுங்க.